கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கிறோம். விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் இடம்பெறாத விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பங்கேற்பதாக சொல்லி இருப்பது அரசியல் களத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த முறை இதே கூட்டத்தை திமுக கூட்டிய போது அதில் பங்கேற்காத மக்கள் நல கூட்டணி கட்சிகள் இம்முறை பங்கேற்பது என்ன அரசியல் என்ற கேள்வியை எழுப்புகிறது. கூடவே ஆளும் அதிமுகவுக்கு மட்டுமின்றி பாஜகவுக்கும் அழைப்பு விடுக்காததன் மூலம் புதிய கூட்டணிக்கு தயாராகிறதா திமுக என்ற கேள்வியும் எழுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தை 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. ஆளும் கட்சி தவிர்த்த அனைத்து கட்சி கூட்டத்தால் என்ன பலன்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் ஆளும் கட்சிக்கு என்ன தயக்கம்? மக்கள் நல கூட்டணியின் ஆதரவு விவசாயிகள் நலனா? கூட்டணி முயற்சியா? கடந்த முறை திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் சாதித்தது என்ன? திமுக கூட்டும் கூட்டம் விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் வரவேற்கின்றேன். ஸ்டாலின் அவர்கள் கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டம் அவசியமா அரசியலா என்கிற தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்கள், மூவரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம்ங்க. அடுத்து விவசாயிகள் சங்கத்திலிருந்து திரு நல்லசாமி அவர்களும் இணைகிறார். அனைவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு கண்ணதாசன், உங்களிடம் இருந்து தான் ஆரம்பிக்கணும். குறிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு யாரெல்லாம் அழைக்கல அப்படின்றதுல அதிமுக, பாஜகவை நீங்க அழைக்கல. இதுல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தால், கடந்த முறை அனைத்து கட்சி கூட்டத்தின் போது கூட தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட நீங்க கோரிக்கை வச்சுட்டே இருந்தீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் இல்லைன்ன பிறகுதான் நீங்க ஆரம்பித்தீங்க. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு அப்படி எந்த அழைப்பையும் விடுக்காமல் ஆளுங்கட்சியை புறக்கணித்து விட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான காரணம் என்ன? இல்லை, மிக தெளிவாக மரியாதைக்குரிய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தனது அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். செய்யக்கூடிய இடத்துல தமிழகத்தில் ஆளுங்கட்சியும் எடப்பாடி பழனிசாமி தலைவர் சசிகலா அணியும், மத்தியில் மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது. ஆனால் அவர்கள் விவசாயிகளை கண் திறந்து கூட பார்க்க மாட்டேன் என்னும் பொழுது, மத்திய அரங்கு விவசாயிகள் போராட்டம் அவ்வளவு நடக்கின்றது, அதை பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் கோவையிலே ஒரு சாமியார் விழாவுக்கு அங்கிருந்து வருகிறார். அதே போல் நடிகைகள் என்றால் உடனடியாக வாய்ப்பு அளிக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களை இங்கு வந்து பார்த்து அவருக்கு நேரடியாக வீட்டில் சென்று சொல்லி போய் வருகிறார். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு தமிழகத்தில் விவசாயிகள் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நேரடியாக சென்று உங்களுடைய கோரிக்கை என்ன என்று கூட செவிமெடுக்க அவர் தவறுகிற சூழ்நிலையில் அதற்கு தலைமையேற்றக்கூடிய அந்த பாரதிய ஜனதா அரசு அதற்கு அழைப்பு அழைத்து அவர்கள் இங்கே வந்து என்ன சொல்ல போறாங்கன்றது ஒரு செய்தி. இன்னும் என்ன சொல்ல போறாங்கன்னா சொல்லுவாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், அருண்ஜேட்லி அவர்களை சந்திக்கிறாங்க. தமிழக அமைச்சர்கள் பலரும் சந்திச்சிருக்கிறாங்க. நீங்க கிளியரா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இந்த 2 கட்சியும் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்து. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். நெடுவாசல் போராட்டம் மிகப்பெரிய அளவில் போராட்டமாக வெடித்தது. அங்கே வந்து இதே பொன் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன உறுதி கொடுத்துட்டு போனார், வராதுன்னு சொல்லிட்டு போனார். அவர் சொல்லிட்டு போன அடுத்த வாரம் நம்பி எல்லா மக்களும் அவங்களோட போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன? அந்த நெடுவாசல் திட்டத்துக்கு வந்து கான்ட்ராக்டில் விட்டு தான் நடந்துச்சு, அமைச்சரவை நடந்துச்சு. ஆக இந்த மத்திய அரசின் மீது என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு போனாலும் பொன் ராதாகிருஷ்ணனுடைய வாக்குறுதிகளுக்கு அவர்கள் கட்சிக்காரர்களே கேட்கறதில்லை என்ற பொழுது தமிழக மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்க? அதே போல் இந்த மாநில அரசை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது வருமான வரி சோதனையிலிருந்து அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று தங்களுடைய கணக்கை அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவிர இடையில ஆர்கே நகர் தேர்தல் வந்தது, முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் அதில் தான் இருந்தால் தவிர விவசாயிகள் பிரச்சனை பற்றி இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் விவசாயிகளை சந்திச்சு உங்க கோரிக்கை என்னன்னா தான் கேட்டார்காரா? எதுவுமே இல்லை. அப்போ இப்படிதான் சொல்ல முடியும். மோடி அவர்கள் சந்திக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கல. அவங்க இந்த விவசாய பிரச்சனையே வந்து கவனிக்கவே இல்லை. இல்ல, எப்படி கவனிக்கலன்னு சொல்லுங்க. என்ன கவனிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அமைச்சர் போகிறார், எல்லாருமே என்ன பயன்? அவர்கள் போய் என்ன பயன்? நான் இப்படி கேட்கிறேன், எங்களை என்ன பயன் கேக்குறீங்க? அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி. ஆளுங்கட்சியை நாங்க நம்ப போறது இல்ல, மத்தியில் இருக்கிற பாஜக அரசையும் நாங்க நம்பலன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம் யாருக்காக, யார்கிட்ட திரும்ப இதெல்லாம் போய் கொடுக்க போறீங்க? ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இந்த காவிரி பிரச்சனை ஆகட்டும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், நாம் சென்று நமது ஒருமித்த கருத்தை வலியுறுத்துவோம். கர்நாடகா எப்படி காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் அங்கே எவ்வளோ அடிச்சுக்கிட்டா கூட அவர்கள் அனைவரும் முன்னாள் பிரதமரே உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய சூழலை, அதை போல தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனைகள் காவிரி பிரச்சனையாகட்டும் விவசாய பிரச்சனையாகட்டும் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்று பலமுறை அறைகோள் விடுத்தும் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்பது அதிமுகவுடைய கருத்தாக இருந்தது. அவர்களை திரும்ப கூப்பிட்டாலும் நாங்கள் வரப்போறதில்லைன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல தெரியலன்னு இல்லை, நீங்க இந்த முறை அழைப்பை விடுக்கலன்றதுக்கான காரணங்களை மிக தெளிவாக சொல்லிட்டோம். என்ன காரணம் என்றால், ஒரு முதலமைச்சர் இவர் ஒரு அனைத்து கட்சி கூட இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, விவசாயிகள் வாழ்வாதார போராட்டத்துக்கு இருக்கிறார்கள், வறட்சி ஏற்பட்டிருக்கிறது, 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத. இதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொச்சைப்படுத்தினார், 12 பேர் தான் வெவ்வேறு காரணங்களால் இறந்திருக்கிறார்கள் சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் விவசாயிகளை பற்றி அக்கறையற்ற ஒருவர்களுக்கு மொத்தத்தில் அனைத்து கட்சியிலும் கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து சொல்லி மத்திய மாநில அரசுகளை, குறிப்பாக மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இங்கு யாரும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. சொன்னீங்க திரு கண்ணதாசன், அப்போது கூட்டப்படவில்லை, ஆனால் இப்போது அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் என்று நீங்கள் கேட்கவில்லை. அதையும் நான் கவனிக்க வேண்டிய. நீங்க அடிப்படையாக நீங்க புரிஞ்சுங்க, இவர்களுக்கு இப்பொழுது யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறா, இவங்க எதை கேட்டாலும் பரப்பனாக்கார காலத்தில் கேட்டு தான் இவங்க கூட்டமே மந்திரி சபை கூட்டமே கூட்டுறதுன்ற பொழுது விவசாயிகள் பிரச்சனை பற்றி இவர்கள்ட்ட சொல்லி என்ன பயன் என்பதை எங்களுடைய கருத்து. அப்போ அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு பேரலல் அசம்பிளியை நீங்க நடத்த போறீங்க. ஏன்னா இது ஒரு பலமில்லாத அரசு, இந்த அரசால எந்த பயனும் இல்லை, நாளை அறிவாலயத்தில் முடிவெடுத்து அதை அமல்படுத்த நீங்க முடிவெடுக்க. நீங்க ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கணும். சட்டப்பேரவையில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது, அங்கே குரல்களை நசுக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த மக்கள் மன்றத்தில் எதிர்த்து சென்று அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒரு விடிகளை தேட வேண்டும். பல்வேறு மக்கள் மன்றத்தில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம். இதற்கான தீர்வு என்பது மீண்டும் அரசுகள்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஒன்று இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவா? நிச்சயம் கிடையாது. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் வருஷம் அந்த ஏர்போர்ட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தார், நிறைவேற்ற முடிஞ்சுதா? முடியல. ஒரு மக்கள் எழுச்சி, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. அந்த மக்கள் எழுச்சிக்கு அஞ்சு தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை இந்த விவசாயிகள் பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரும் அனைத்து கட்சிகளுடைய உதவியோடு நான் சொல்லக்கூடிய மத்தியில் மாநிலத்தில் மக்கள் எழுச்சினா நீங்க மக்கள்கிட்ட தானே போய் சந்திக்கணும். இது இனிமேதான் போக முடியும். குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் வாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க இதுக்கு கிளைம் ஸ்டேக் பண்ணிக்க நாங்க விரும்பல, நாங்க மட்டும்தான் இதுக்கு செய்யணும் சொல்ல முடியாது. அனைத்து கட்சியோட ஆதரவு எங்களுக்கு தேவை. என்ன பொதுவான பிரச்சனை, இது அரசியல் பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, ஒரு ஜீவாதார பிரச்சனையாக இருக்கும் பொழுது அனைத்து கட்சியோட ஆதரவோடு தான் இதை செய்ய வேண்டும். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. கவலைப்படாதவர்கள் என்கிற இடத்தில் ஆளுகிற தமிழக அரசு, மத்திய அரசு, இரண்டு அரசுகள் இல்லாத ஒரு அனைத்து கட்சி கூட்டம். திரு ஐயநாதன் அவர்களிடம், குறிப்பாக இங்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த தமிழக அரசு நாங்கள் கூட்டல, குறிப்பாக அதிமுக கட்சியை அழைக்கல அனைத்து கட்சி கூட்டத்திற்கு. அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணம், இந்த அரசு பலம் இல்லாமல் இருக்கிறது, இந்த விவசாயிகள் பிரச்சனையில் அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது, அதனால இவங்களை கூப்பிட்டு ஒரு பயனும் இல்லை பலனும் இல்லைன்றதுனால இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதா சொல்றாங்க. ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி இருக்கிறது அல்லவா, 98 உறுப்பினர்களை தன்னுடைய கூட்டணி கட்சியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலமான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கூட்டச் சொல்லி இப்பிரச்சனைகளை வலிமையாக விவாதித்து இதை மத்திய அரசிடம் நேரடியாக வற்புறுத்தலாமே. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய குரலை விட தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய குரல், ஒருமித்த குரல் என்பது பலமாகத்தானே இருக்க போகிறது. கேட்டது 39,000 கோடி, ஆனால் கொடுத்ததோ வெறும் 1740 கோடி என்பதற்காக சட்டமன்றத்திலிருந்து ஒரு குரல் போனால் சரியாக இருக்குமா? அல்லது ஆளுங்கட்சி மற்ற கட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு தனியாக எதிர்கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதன் மூலம் விடுக்கக்கூடிய கோரிக்கை சரியாக இருக்குமா? இல்ல, சட்டமன்றத்தில் அதற்காக அவங்க எழுப்பவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு பெரிய அழுத்தம் தேவைப்படுகிறது. ஆளும் அரசு அவங்களுக்கு வேற ஒரு கவலை இருக்கிறது, அதனால நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் சொல்றேன். நான் இங்க தமிழ்நாட்டில் கேட்பது திரு ஐயநாதன், இந்த பிரச்சனையை திமுக சட்டமன்றத்துக்குள்ளேயே எழுப்பி இருக்கணும், அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்றதுன்னு சொல்றீங்க. இல்ல, அதுதான் முக்கியமானதுன்ற. நான் ஒரு மாநில சட்டப்பேரவைன்னு ஒண்ணு இருக்கு. ஆட்சியினுடைய பலவீனம் அப்படின்னு சொல்றதுன்னா, ஜனநாயகத்தில் ஆட்சிமை அப்படின்றது ஆளும் எதிர்கட்சிகள் சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தது தான். நீங்கள் ஒருமித்த பலத்தை நீங்கள் காட்டப் போகின்றீர்களா, அல்லது பிரிந்து தனியாக சென்று ஒரு குரலை எழுப்ப போகின்றீர்களா? எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் இல்லாதவங்க இப்படியெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் இப்படிலாம் கூடலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனுடைய பலம் என்ன? 98 பேர். இன்னொன்று, சமீப காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள்,
எல்லா விதமான வாழ்வாதார பிரச்சனைகளும் மக்கள் போராட்டங்களாகத்தான் பெரிதுபடுத்தி கவனத்தை ஈர்த்திருக்கின்றன தவிர ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களோ அல்லது எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக முன்னெடுத்து எந்த விதமான வலிமையான போராட்டத்தையும் செய்யவில்லையே. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருக்க வேண்டும்ன்ற பார்வை நீங்க இல்ல இந்த கூட்டமே தேவையற்றது, சட்டமன்றத்தில் போய் இதை பேசியிருக்கு. இது அனைத்து கட்சி கூட்டத்தை யாராவது பர்பசிவா கூட்ட முடியும் அப்படின்னோம்னா சட்டமன்றத்தில் இடம்பெறாத கட்சிகளையும் சேர்த்து அந்த கூட்டத்தை மாநில அரசு கூட்டியிருக்கணும். அதை அவங்க செய்ய தவறுறாங்க, செய்யலை. அது செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்தே நம்ம குற்றம் சாட்டிட்டு வரோம். அது வேற. ரெண்டாவது, இப்போ இருக்கிற நிலையில இதனால என்ன பயன் தந்துட போகுது? இது என்ன பயன் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில விவசாயிகளை சந்திக்கிற போது விவசாயிகள் நாங்க நிராதரவா போராடிட்டு இருக்கிறோம், நாங்க ஒரு கையறு நிலையில இருக்கிறோம், திரு ஸ்டாலின் அங்கேயே சொல்கிறார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறோம், உங்களுக்காக கட்சிகள் குரல் எழுப்ப போகிறதுன்னு சொல்றதுல என்ன தயக்கம்? இப்ப அதுல என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள ஒரு இணைப்பு ஏற்படுத்தாமல் நாடாளுமன்றத்தை ஒலிக்காமல் நீங்க எந்த இடத்துல போய் நிக்க போறீங்க? கடைசியில மத்திய அரசு கிட்ட தானே. அந்த மத்திய அரசை வந்து வற்புறுத்தி இழுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? 12 MP இந்தாண்டு, 25 MP இந்தாண்டு, இவங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. சிதம்பரத்தோட சத்தா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள். தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற பலம் என்று பாருங்கள். இதற்குள் ஒரு ஒருங்கிணைப்பை செய்யுங்கள். அதை விட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் செய்யக்கூடிய விடயம். அதுக்குதான் நான் திரும்ப துலக்கமாக வருவதற்காக, அதிமுக என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, இங்க ஆளுகிற ஒரு கட்சியாக தமிழக அரசு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. டெல்லியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையெல்லாம் கணக்கில் கொண்டிருந்து நீங்க மீண்டும் மீண்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும். நீங்க டைரக்டா பைபாஸ் பண்றீங்க, இந்த 2 கட்சி வேண்டாம். பிறகு எதற்கு? இதனால என்ன பயன் வரும்? ஐயா ஒரு தகவல் சொன்னாங்க, இது மாதிரி வந்து சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கலாம். சட்டப்பேரவை கூட்டத்தோடு முடிவதற்கு பிறகு இந்த விவசாயிகள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் மிக மோசமாக பூதாகாரமாக கிளம்பியது. நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா அவர்கள் இது குறித்து பலமுறை பேசி மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்காரு. ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கு இதை பற்றி பிரச்சனை பேசுவதற்கு இப்போ திரும்ப சட்டப்பேரவை கூட்டணும், அதாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தோடு இன்னும் முடிவடையில் இந்த தேர்தலுக்காக ஒத்தி வைக்கப்பட்ட திரும்ப கூடும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூடினாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய பினாமி அரசுக்கு அதை முடிவெடுப்பதற்கான அதிகாரம் அல்லது சிந்தனை இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இன்னும் அனைத்து கட்சி கூட்டம் இப்பொழுது தேவை என்றால், சட்டப்பேரவையிலே சில கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இல்லை, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற காங்கிரஸ், முஸ்லீம் லீக் மட்டும்தான் எதிர்கட்சியாக இருக்கிறது, ஆளுங்கட்சி இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய குரல் எப்படி தெரிய முடியும் நீங்கள் சட்டப்பேரவையில் கூப்பிட்டா? ஆக அனைத்து கட்சி என்ற அடிப்படையில் இவர்களை கூப்பிட்டு அவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் ஏப்ரல் 1, 2017 அன்று டெல்லி விவசாயிகளை சந்தித்த பொழுது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. பேசுவோம். திரு முத்தரசன், உங்களிடம்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் கூட்டுகிற கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடக்கிறது. அவர் தலைமையில தான் இந்த கூட்டம் நடக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு இப்போது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும்ன்ற முடிவு செய்ததற்கான காரணம் என்ன? நான் மீண்டும் சொல்கிறேன், அண்ணா அறிவாலயத்தில் தான் இந்த கூட்டமும் நடக்குது, திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் நடக்குது. ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிற கூட்டம் என்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கூட்டத்தில் தான் நாங்களும் பங்கேற்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் எதிர்க்கட்சிகளை கொண்ட கூட்டம் மக்கள் பிரச்சனைக்காக நடைபெற்றிருக்கிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்றும் புதிதல்ல. இன்றைக்கு பிரச்சனை என்ன என்று கேட்டால், தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாம் முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலமாக மக்களை திரட்டி போராடி இருக்கிறோம், சட்ட ரீதியாக போராடி இருக்கிறோம். போராடி தான் நடுவர் மன்றம் அமைத்தோம், நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை பெற்றோம், அதில் கெஜெட்டில் வெளியிட செய்தோம், மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிரச்சனைக்கு போவதற்கு முன்பாக என்னுடைய குறுக்கு கேள்வி என்பது, கடந்த முறை அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கு நீங்கள் சொன்ன காரணம் என்பது இது அறிவாலயத்தில் நடக்கிறது,
ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்குது. இதன் பலனை ஸ்டாலின் அறுவடை செய்து கொள்ள போகிறார் என்கிற இதே காரணத்தை முன்வைத்ததனால் தான் நான் என் கேள்வியை முதல் கேள்வியாகவே அதையே வச்சேன். அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்க பல விவாதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பதிவு இருக்கிறது. நீங்க கடந்த முறை கலந்து கொள்ளாததற்கு இல்ல, அப்ப எதற்காக கலந்து கொள்ளவில்லை? அப்ப ஏன் கலந்து இல்லை இல்லை தவறு. தெய்வசிகாமணி ஒரு கூட்டத்தை கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. தெய்வசிகாமணி ஒரு கூட்டத்தை நடத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் அனைத்து கட்சியிலும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த கூட்டத்தில் திட்டமிட்டு விட்டோம். அந்த ரயில் மறியல் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டுகிற பொழுது தேவையில்லை, ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம், அதன் அடிப்படையில் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்கிற முறையில் கலந்து கொள்ளே தவிர திமுக கூட்டியது என்கிற காரணத்திற்காகவோ அல்லது ஸ்டாலின் தலைமை தாங்குகிறார் என்கிற காரணத்திற்காகவோ அல்லது அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்கிற காரணத்திற்காகவோ அப்படி எந்த காரணத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் நானோ எனது கட்சியோ தெரிவிக்கவில்லை. தவறான கருத்துக்களை நாம் இப்பொழுது விவாதிக்கக்கூடாது. ஏற்கனவே தெய்வசிகாமணியை கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது செயலுக்கு வருகிற நிலையில் மீண்டும் ஒரு கூட்டம் தேவையில்லை என்கிற முறையில் தான் கலந்து கொள்ளவில்லையே தவிர வேறு காரணங்கள் கிடையாது. திரு முத்தரசன் அவர்களிடம் இடைத்தேர்தல் காரணம் காட்டப்பட்டது, பக்கத்திலே இடைத்தேர்தல் இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா இல்ல, நீங்க சொன்னது இடைத்தேர்தல் பக்கத்துல வரதுனால இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய கூட்டணி சார்பாக வந்த குரல் தான் அது. மக்கள் நல கூட்டணி சார்பாக பலர் சொன்னது இதன் மூலம் இடைத்தேர்தலில் அந்த பலனை அவங்க அடைஞ்சிருவாங்க, அதை நாங்க விரும்பலன்னு சொன்னீங்க. அதாங்க ஒரு அந்த இல்லை கேளுங்க, ஒரு எந்த போராட்டத்திற்கு திட்டமிடமோ அந்த கூட்டம் ஒன்று அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்ட திமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகவே அத்தகைய சூழலில் மீண்டும் ஒரு கூட்டம் தேவையில்லை என்கிற முறையில் அந்த போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் 2 நாள் நடைபெற்ற அந்த போராட்டத்தை திமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மற்ற அனைத்து கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் இணைந்து தான் அந்த போராட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்தினோம். அதனால் திமுக கூட்டியது என்கிற காரணத்திற்காக அதில் பங்கேற்கவில்லை என்று நாங்கள் அப்பொழுது சொல்லவில்லை. ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம், அந்த முடிவை நிறைவேற்றுவோம் என்கிற முறையில் தான் அடுத்த கூட்டம் தேவையில்லை என்று சொன்னோம். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மாநில முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மாநில முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தால் உண்மையில் அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அத்தகைய முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மேற்கொள்ளாத ஒரு சூழலில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் புறக்கணிக்கப்படுவதை நாம் அனைவரும் அறிவோம். அதேபோல் ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வார்தா புயல் பாதிக்கப்பட்டது, அந்த புயலில் பாதிப்பிலிருந்து இந்த 3 மாவட்டங்களை மீட்பதற்கு 22,573 கோடி ரூபாய் தேவை என ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் மத்திய அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுத்தார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் மத்திய அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார், நிதியை கேட்டிருக்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கம் 266.17 கோடி தான் தருவோம் என அறிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு இந்த நிதி போதுமானதல்ல, இந்த நிதி அதிகரிக்க வேண்டும். மிக கடுமையான பாதிப்பு, வரலாறு காணாத வறட்சி. 2 கேள்விகள் திரு முத்தரசன் அவர்களிடம் வந்து, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிய அந்த காவிரி தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பெரிய சர்ச்சை இருந்தது. திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றார், ஆனால் வெளியில் வந்து சொன்னார் பெரும்பான்மை முடிவு கலந்து கொள்ள வேண்டாம் என்று. ஆனால் இன்றைக்கு எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் கலந்து கொள்கிறீர்கள், 3 கட்சிகளுமே கலந்துக்கிறீங்க. இதில் அதிமுக நீங்களாக என்பதை உங்கள் அணி எப்படி பார்க்கிறது? ஏன்னா அவங்களும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்றைய அதாவது அதிமுக ஆளுங்கட்சி இல்லை அதிமுக எந்த கோரிக்கையும் வைக்கலையே. இப்போ உதாரணமாக 62,138 கோடி ரூபா நிதி கேட்டிருக்காங்க, மாநில அரசு நிதி கேட்டிருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் கேட்டார், இவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதி கேட்டார்கள். ஆனால் மத்திய அரசு 2014 கோடி தான் நிதி கொடுப்போம் என அறிவித்திருக்கிறார்கள். இதுவரையில் மாநில முதலமைச்சரோ அல்லது மாநில அரசோ இந்த நிதி போதுமானதல்ல, நிதியை அதிகரித்து தர வேண்டும் என்று இதுவரையில் கேட்கவில்லை. மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் கொடுத்து கேட்பதற்கு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. திரு ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று. நாடாளுமன்றத்தில் தொடர் ராஜா பேசியிருக்கிறார்,
திருச்சி சிவா பேசியிருக்கிறார், கனிமொழி பேசியிருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதற்கு சாதகமான எந்த பதிலையும் நம்மால் பெற முடியவில்லை. டெல்லியில் போராடுகிற விவசாயிகளை அவர்கள் சந்திக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு சாதகமான பதிலை பெற முடியாத ஒரு சூழலில் மத்திய அரசாங்கத்தை நிர்பந்திப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு எடுக்காத ஒரு சூழலில் தமிழ்நாடு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிக்க தண்ணீர் இல்லை, விவசாயிகள் மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 300க்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியாலும் மரணம் நம்ம பேசுவோம். நம்ம தொடர்ந்து இது பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் திரு ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டது, எல்லா கட்சிகளும் பேசுகிறார்கள், ஆனால் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் ஒருங்கிணைவு ஏற்படல அப்படின்னார். எல்லாரும் அங்கங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை முதலில் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த இடத்துல அதிமுக எம்பிக்கள் அவங்கள நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அவருடைய பார்வையாக இருந்தது. நம்ம அதை பற்றி பேசுவோம். நம்ம பேசுவோம். மக்களவையில பேசுவோம். அது அடுத்த கட்டத்துக்கு பேசுவோம். நகர்த்துகிறேன். திரு துரை கருணா அவர்களிடம். மக்களவையில மாநிலங்களவையில எல்லா கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நம்ம பேசுவோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்துகிறேன். திரு துரை கருணா அவர்களிடம். திமுக பிரதானமாக முன்வைக்கக்கூடிய இடம் என்பது இங்கு இந்த தமிழக அரசு, அதிமுக அரசு தலைமையிலான அரசு என்பது பலம் இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் அழைப்பதனால் என்ன பயன்? இவர்களுக்கு வருமான வரி சோதனை, இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கே இவர்களுக்கு நேரம் போதவில்லை. அப்படின்றதுனால தான் ஆளுங்கட்சியை நாங்கள் அழைக்கலான்றாங்க. இல்லை, ஒரு ஆளுங்கட்சிக்கு பலம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு பிரச்சனை. பொதுவாகவே தமிழகத்தினுடைய ஒரு ஜீவாதார பிரச்சனை, தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஒரு மிக முக்கிய பிரச்சனையில் ஒரு ஒருங்கிணைப்பு அவசியம். இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஒன்றிணைந்து தங்களுடைய குரலை வலுவாக டெல்லிக்கு எடுத்து செல்லுகிற பொழுது தான் இது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறும், இதற்கான தீர்வு கிடைக்கும். கடந்த ஒரு 32-33 நாட்களாக டெல்லியில் தமிழக விவசாயிகள் எல்லா விதமான போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தீர்வு கிடைக்கல. இதற்கு ஒரு முன்னெடுப்பு தமிழக ஆட்சி கட்சியும் செய்திருக்கணும். நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியான இந்த பிளவுகள் ஏற்பட்டதனுடைய விளைவு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான அந்த கவனத்திலேயே கூடுதலாக செலுத்துகிறார்கள். அதைத்தான் திமுகவும் சொல்லுது. அதுதான் இப்ப இந்த பிரதான திமுக கூட்டுகிற தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம் சரியானதா? இல்ல, இப்ப பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த கடமை உண்டு என்றாலும் திமுக, பாரதிய ஜனதா கட்சி, மற்ற கட்சிகள், அனைத்து கட்சிகளையும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று வருகிற பொழுது தமிழகத்தில் உள்ள தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பதிவு பெற்ற கட்சிகள், பல்வேறு விவசாய அமைப்புகள் அனைத்தையுமே கூட்டி அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து போகலாம். இதை புறக்கணிக்கிறார்கள் என்கிற போது அவர்கள் தனிமைப்பட்டு போயிடுவாங்க. ஆனா யார் அந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்கணும்? இல்ல, அதான் தமிழக ஆளுங்கட்சியில அதிமுக அத முன்னெடுப்பை பற்றியே பேசல. இவர்களும் இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்கன்னு அதை பத்தி எதுவுமே பேசல. ஒரு கட்டத்திற்கு விவசாயிகள் எப்படி வந்தார்களோ, நாங்க எங்க மாநில அரசோட பேச விரும்பல, டெல்லியில நாங்க மத்திய அரசோட நாங்க போராடி பெற்றுக்கொள்கிறோம் என்கிற இடத்திற்கு தான் மற்ற கட்சிகளும் இங்க வந்திருக்காங்க. ஆட்சி கட்சி இதை முன்னெடுக்காத பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதை முன்னெடுக்கிறது என்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனாலும் கூட தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரு ஒருங்கிணைப்பு, தமிழகத்தில் மக்களுடைய உணர்வை நீங்கள் கர்நாடகாவாகட்டும், கேரளாவாகட்டும், மற்ற ஆந்திராவாகட்டும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற பொழுது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கருத்தை கொண்டு போய் இருக்கிறாங்க. நம்ம சகோதரர் ஐயநாதன் தெரிவித்ததுபடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் முத்தரசன் அவர்கள் சொன்னாங்க, எல்லாருமே அதிமுக திமுக எல்லாரும் கொள்ளை கெடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த 50 எம்பிக்கள் 60 எம்பிக்கள் பிரதமரை பார்த்து வலியுறுத்துகிற பொழுது நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்புவது அதனுடைய அந்த வலிமை என்பதும் அதனுடைய இந்த முடிவுக்கு ஏன் வந்திருக்கலாம் என்றால், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை ஓயாமல் பலமுறை சொல்லி அது நடக்காததுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக அதை நம்ம எப்படி புறந்தள்ள முடியும்? இல்ல அதை நான் அதில் குறையே சொல்லலை. அனைத்து கட்சிகள் அமைப்புகளை ஒருங்கிணைத்து இந்த செயல்பாடு பண்ணணும். இன்னொன்று, இது போன்ற அனைத்து கட்சி கூட்டங்களை ஒரு பொது அரங்கத்தில் தான் வைக்கணும். கடந்த முறை கூட அந்த விவாதம் இருந்தது. நீங்கள் சொன்னது மாதிரி மக்கள் நல கூட்டணி சார்பாக அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் விவசாயிகள் கூட்டிய கூட்டத்தில் பங்கேற்றோம், திமுக கூட்டுவது என்பது அது ஒரு தனிப்பட்ட கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து அவங்க நிச்சயமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விகல்பமான எண்ணம் மற்றவர்களுக்கு உருவாகாத வகையில் ஒரு அரங்கத்தை, தனி அரங்கத்தை ஏற்பாடு செய்து அனைத்து கட்சிகளும் அழைத்திருக்க வேண்டும்.
திமுகவினுடைய அதிமுகவினுடைய இப்ப இரண்டு வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அண்ணா அறிவாலயத்தில் கூட்டப்படுகிற கூட்டத்திற்கு ஒத்திசைவோடு தான் வராங்க. முத்தரசன் அவர்களும் அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கருணாநிதி அவர்கள் இருந்த போதே கூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. பிரச்சனை வந்து விவசாயிகள் பிரச்சனை தான் முக்கியம். இடமோ யார் கூட்டம் இல்ல. தேமுதிக ஒரு தடவை வந்து டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு போச்சு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி என்றால் கூட அந்த கூட்டத்துக்கு அவர் தலைமையில் சென்று சந்தித்து விட்டு வந்தாங்க பிரதமர்லாம். அதனால இங்க வந்து இந்த ஈகோ பார்க்கிற பிரச்சனையில தான், கௌரவம் பார்க்கிற பிரச்சனை தான் பிரச்சனைகள் அடிபட்டு போய் விடுகின்றன. இங்க இடம் என்பது வந்து எந்த இடத்துல சந்திச்சான பிரச்சனைகளுக்காக விவசாய பிரச்சனை தான் பிரதானம் என்றால் அந்த ஈகோ பார்க்காமல் இந்த விவாதமே இல்லாமல் நீங்கள் பொது இடத்துல வச்சிருக்கலாமே. இல்ல, ஏன்னா கடந்த முறை இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது திரு கண்ணதாசன். இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது விவசாயிகள் பிரச்சனையை வைத்து திமுக ஆதாயம் அடைய பார்க்கிறது. மக்கள் நல கூட்டணியிலேயே பலர் சொன்ன பதிவுகளும் விவசாயிகளுடைய இந்த வாழ்வாதார பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் சாயம் பூசி திமுக லாபமடைய பார்க்கிறது. அந்த இடத்துல அரசியல் சொல்றதெல்லாம் வந்து இந்த தமிழகத்தை இன்னும் பின்னோக்கி தள்ளக்கூடிய. இன்னும் சொல்லப்படால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற போய் கலந்து அவங்களோட தலைமையை கூட தயாரா இருந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறது, அதற்கான இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுல தான் எடுத்துக்கணும். பிரச்சனை என்னன்னு பார்க்கணும் தவிர இந்த இடத்தை பார்ப்பது மூலம், கௌரவம் பார்ப்பது மூலம் இந்த பிரச்சனைகளை நாம் பின்னுக்கு தள்ளல. திரு கண்ணதாசன், கடந்த முறையும் அண்ணா அறிவாலயம் என்கிற கலைஞர் அரங்கம் அது விவாத பொருளாக மாறிய பிறகும் நீங்க அதே அரங்கத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்றால் நீங்களும் அந்த விமர்சனத்துக்கு ஒரு செய்தியை சொல்றீங்க. ஒரு களச்சூழல் வந்து மாறும். பிரச்சனைகள் வந்து எப்பொழுது மிக மோசமான நிலை அடையுது. ஜல்லிக்கட்டு போராட்டம் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு இறுதி கட்டம் வந்தது. மிக ஒரு கடுமையான போராட்ட நிலை சந்திச்சப்போ தான் அதுக்கு ஒரு விடிவு வந்தது. அதே போல விவசாயிகள் பிரச்சனை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அனைவருக்கும் ஒரு ஒட்டுமொத்த சிந்தனை வந்திருக்கிறது. அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்று மத்தியிலே மாநில ஆளுங்கட்சிகளை தவிர. அதனால தான் இந்த கூட்டம் சாத்தியமாகிறது. இதை போய் இடம் பார்க்கறதுல கூட்டம் பார்க்கறதுன்றது வந்து இன்னும் மக்கள் நல கூட்டணியை தாண்டி பாமகவோ மதிமுகவோ மற்ற கட்சிகளோ இன்னும் தங்கள் முடிவுகளையும் தெரிவிக்க அவர்களும் விவசாயிகள் எதிராக நிச்சயம் இருக்க போறதில்லை. அவர்களும் நிச்சயமாக இந்த முடிவுக்கு வருவார்கள் நாங்கள் நம்புகிறோம். சரி, நம்ம பேசுவோம். திரு நல்லசாமி, உங்களிடம் விவசாயிகள் அங்கு டெல்லியில் சொன்னது கூட நாங்க தன்னந்தனியா போராடிட்டு இருக்கிறோம், நாங்க தான் போராட வேண்டி இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பினீர்கள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. இது உங்களுக்கான ஒரு நிவாரணத்தை தருமா? ஒரு உங்களுடைய கோரிக்கையை அவர்கள் காது கொடுத்து கேட்டார்கள் அப்படின்ற அளவுல புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சொல்கிறீங்க அனைத்து கட்சி கூட்டம்னு. ஆளுகின்ற கட்சிகள் இரண்டுமே இடம்பெறாத போது இது எப்படி அனைத்து கட்சி கூட்டங்கள் ஆகும்? ஆகவே இது அனைத்து கட்சி கூட்டமே அல்ல. எதிர்கட்சி கூட்டம்னு வேணால் சொல்லுங்கள், ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம்னு வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் வந்து பெரிய அளவில் பலன் கிடைக்குமான்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ எல்லாமே புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, புரிதல் இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் கேட்குறது ஒன்று, அவங்க கொடுக்கறது ஒன்று. நாங்கள் வந்து இலவசமோ மானியமோ சலுகையோ கடனோ கடன் தள்ளுபடியோ வருமான வரி விலக்களிப்போ நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்குறது வந்து நிரந்தர தீர்வு தான் கேட்குறோம். எங்களுக்கு வந்து தூண்டில கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. எல்லாமே மீனை கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருக்காங்களா ஒழிய தூண்டில கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. திரு நல்லசாமி ஐயாக்கண்ண அவர்கள் இல்ல குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் திரு நல்லசாமி அவர்களிடம் இல்ல இருங்க திரு நல்லசாமி அவர்கள், நம்ம விவசாயி பிரச்சனையே போதுமான அளவுக்கு விவாதித்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு என்பது ஸ்டாலின் அவர்கள் கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றியதுதான். ஐயாக்கண்ண அவர்களினுடைய பிரதான கோரிக்கையே எங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்றது முக்கியமானதாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினால் பலனே ஏற்படாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கான எல்லா கோரிக்கைகளுக்கும் ஒரு அரசியல் அழுத்தம் அந்த தீர்மானத்தில் கிடைக்காதா? இல்லைங்க, இல்ல இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, பயிர்க்கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் கேட்கறாங்க இல்லைங்களா? ஐயாக்குன்னு ஆத்தா கேட்கறாங்க, இவங்களும் ஆத்தா கேட்கறாங்க இல்லையா? நான் கேட்கிறேன், பயிர்க்கடன் தள்ளுபடி ஏன் கேட்கணும்? பயிர்க்கடன் தள்ளுபடி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுக்கின்ற பொழுது தேசிய வங்கிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து கூட்டுறவு வங்கிகளாக இருந்தாலும் சரி, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருந்தாலும் சரி,
விவசாயிட்ட கொடுக்கும்போது, அந்த கடன் தொகை கொடுக்கும்போது பிரிமிய தொகை பிடிச்சிட்டு தான் கடன் தொகை கொடுக்குறாங்க விவசாயிட்ட. ஆக அது காப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுது. அந்த பயிர் பாதிக்கப்பட்டா அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது காப்பீட்டு நிறுவனத்துக்கு வங்கிக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களும் வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆக நாங்கள் மத்திய அரசுகிட்ட 39,565 கோடி ரூபா கேட்டிருக்கிறோம். இப்போ 2,000 கோடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சி வந்தது உண்மை, பயிர் பாதிக்கப்பட்டது உண்மை, 87% பாதிக்கப்பட்டதாக அவங்களே ஒத்துக்கிறாங்க. ரைட், ஒத்துக்கிட்டீங்கல்ல? அதோட எங்களுடைய முடிஞ்சது பிரச்சனை. அதாவது இது வங்கிக்கும் காப்பீட்டு நிறுவனத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எங்களுக்கு இதுக்கு கடனுக்கு சம்பந்தம் இல்ல. திரு நல்லசாமி அவர்களிடம் சமணலாம் ஆஜராகணும். இருங்க திரு நல்லசாமி. சரி திரு நல்லசாமி, நீங்க இந்த தலைப்பை மீண்டும் நினைவூட்டுகிறேன். நாளை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறார்கள். அதுல பல விவசாய சங்கங்களும் கலந்துக்க போறாங்க. ஒரு அரசியல் அழுத்தம் இதனால் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் என் கேள்வி. அதற்கு பதில் சொல்லுங்க. இதுல அரசியல் அழுத்தம் என்னத்தை பேச போறாங்க? நீங்க சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு ஏன் விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தலன்னு கேட்க போறாங்களா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சிருக்காங்க. இப்ப 2004 விவசாயி தற்கொலை முன்னிட்டு தானே அந்த விவசாய கமிஷன் போட்டாங்க. 2005லயே இருக்கும் போது அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருந்ததில்ல. ஏன் நடைமுறைப்படுத்தல? காங்கிரஸ் தலைமையிலான கூட்ட அப்போ திமுகவுக்கு பாஜக சொல்வதை போல திமுகவுக்கு கூட்டுவதற்கு நீங்க என்ன கூட்டக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கடந்த காலங்களை எல்லாம் பட்டியலிட்டு நீங்க அதனால கூட்ட வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? அப்ப யார் தான் உங்களுக்காக கூட்டுவது? அனைத்து கட்சி கூட்டத்தையோ இல்ல உங்க குரலுக்காக யார் தான் செய்யணும்? கூட்டுறதுனால இதையெல்லாம் விவாதிக்க போறாங்களாங்கிறதா? இதெல்லாம் இதையெல்லாம் விவாதிக்க போறாங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன் விவாதிக்க மாட்டாங்களா? நான் உங்களை கேட்கிறேன். விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்க போறாங்களா அந்த கூட்டத்தில்? நீங்க இலவசம் கொடுங்க, மானியம் கொடுங்க, சலுகை கொடுங்க, கடன் கொடுங்க, கடன் தள்ளுபடி கொடுங்கன்னு கேட்க போறீங்க. நான் கேட்கறது உரிமை, விவசாயிகளுடைய உரிமையை கேட்கிறோம். நாங்க சலுகை கேட்கல. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாரு? இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கைதுன்சை மாலையவர்ங்கிறாரு. அதாவது உழவு செய்யக்கூடிய, உழவு தொழில் செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களிடம் இல்லை என்று மறுக்காமல் ஒழிக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் உழவர்கள். திரு நல்லசாமி, நான் மீண்டும் அடுத்த எதுக்கு எங்களுக்கு இலவசம் எல்லாம் கொடுக்கறீங்க? இல்ல நீங்க மீண்டும் இல்ல திரு நல்லசாமி எங்களுடைய உரிமை கொடுங்க. திரு நல்லசாமி கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துங்க. நல்லசாமி, இந்த கோரிக்கைகள் எல்லாம் விவசாயிகளுக்கான பிரச்சனை என்கிற தலைப்புல நம்ம போதுமான அளவுக்கு விவாதித்திருக்கிறோம். நாளை நடக்க போகின்ற அனைத்து கட்சி கூட்டம், அதனினுடைய சாதக பாதகங்கள், ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு இல்ல, பாஜகவிற்கு ஏன் அழைப்பு இல்லை, அழைப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் என்பது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். விவசாயிகள் பிரச்சனையை கடந்து அனைத்து கட்சி கூட்டம் என்கிற தளத்திலேயே நம்ம அடுத்த சுற்றுல நம்ம வாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து வாதிக்க வேண்டிய இடம் என்பது ரொம்ப முக்கியமாக, கடந்த முறை திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம், அதனால் விளைந்த பலன்கள் என்ன, ஆளும் கட்சி ஏன் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் ஒரு சுணக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு தயக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம், அது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கண்ணதாசன் அவர்களிடம், இந்த அனைத்து கட்சி கூட்டம் அரசியல் லாபத்தை தவிர வேற கணக்குகள் இல்லை அப்படின்றத பல விமர்சனங்களாக சொல்லக்கூடிய இடம் என்பது, அவரினுடைய முரசொலியில் அவருடைய கடிதத்தில் குற்றவாளியின் பினாமி அரசை அகற்ற வேண்டும் என்கிற மக்களின் போராட்டங்களுக்கு ஜனநாயக வழியில் நாம் துணை நிற்க வேண்டும், இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த விவசாயிகள் பிரச்சனை கடிதத்திலே அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்து, இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை முன்பு கூட்டினீங்க, காவிரி பிரச்சனைக்காக பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கூட்டினீங்க. அதில் என்ன நீங்கள் சாதித்தீங்க? உங்க தலைமையில கூட்டம் நடந்ததுன்றதை தவிரன்ற கேள்வியும் திரு நல்லசாமி எழுப்பத்தான் இல்லை. இந்த கேள்விகள்லாம் ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் எடுக்க முடியும். அப்படி பார்க்க போனால் காவிரி பிரச்சனை பல்லாண்டுகளாக இருக்கிறது. நாம் சாதித்தது என்ன அப்படின்னு அந்த பிரச்சனையை விட்டுவிட முடியுமா? அதே போல் ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியாக எவ்வளவு முடியவில்லை என்று சொன்னால் கூட அந்த பிரச்சனையை
மிக தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டிய அடிப்படையில் சொன்ன இந்த கடிதத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. இந்த கடிதத்தில் அது ஒரு மட்டும் இல்ல, பல விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் அதனுடைய குறிப்பிடுறாங்க. ஆரம்பமும் முடிவும் அதுதான். குறிப்பிடுறாங்க. இடையில விவசாயிகள் அது பிரச்சனை. எதனால இந்த கூட்டத்தின் இந்த பினாமி ஆட்சி ஒரு செயலற்ற ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சி மக்களுக்கான எந்த விதமான நல்ல திட்டங்களையோ அதனால் வழிகாட்டல செய்யலன்ற கருத்தை தான் அது வலியுறுத்துது. மரியாதைக்குரிய நல்லசாமி அவர்கள் பேசும்பொழுது ஒரு கருத்துக்களை சொன்னார். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கறதை கேட்குறீங்க, நீங்கள் அவங்களுக்கு அந்த சுவாமிநாதன் கமிட்டி படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே வரவேற்கத்தக்க, எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு செய்தி தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் இப்போ ஏற்கனவே அப்படி இன்சூரன்ஸ் பணம்லாம் அவங்க வந்துருதுன்னு வச்சுங்க, பயிர் அவங்க பயிர் விலையில் வறட்சி ஏற்பட்டு விட்டது, வங்கிகள் தான் அதுக்கு பொறுப்பு, எங்களை கேட்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறார்ல. எதற்காக விவசாயிகள் மரணம் அடைகிறாங்க? எதற்காக விவசாயிகள் தற்கொலை செஞ்சு மாண்டு போனாங்க? டிராக்டர் கடனை கொடுக்கறதுக்கு டிராக்டர் புடுனான எதனால கண்ணதாசன் அதெல்லாம் அவருக்கும் உண்டு. அந்த பிரச்சனையை எல்லா விவசாயிகளும் பேசுறாங்க. ஆனா அவர் பேசுவது நம்ம குறிப்பாக விடும். நாளைக்கு நீங்கள் கூட்டுகிறீர்கள், கடந்த முறையும் கூட்டுனீங்க, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி பிரச்சனை, நதிநீர் சிக்கல், எல்லா தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. என்ன அசைஞ்சுது? அரசியல், இந்திய அரசியல் தளத்துல என்ன அசைவுகள்னா ஒண்ணும் இல்லை. ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது, அது விரக்தியின் வெளிப்பாடு தான். அவங்க தொடர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்க்க தான் செய்யறாங்க. உங்களுக்கு அரசியல் லாபம், புதிய கூட்டணிகளை தவிர இதுல என்ன கிடைக்க போகுதுன்றது மிக தெளிவாக ஆணித்தரமா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில இதுல அரசியல் நோக்கம் என்பது நிச்சயம் கிடையாது. இது வாழ்வாதார பிரச்சனையாத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இல்ல, பினாமி அரசை அகற்ற வேண்டும் அப்படின்றது அரசியல் நோக்கம். நீங்க அந்த கடிதத்துல பல்வேறு கூறுகள் இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனையும் இருக்கிறது, செயல்படாத பிரச்சனை, காவிரி பிரச்சனை இருக்கிறது, இந்த தேர்தல் தேர்தலை பத்தி பேசியிருக்கிறாங்க, இவருடைய மோசமான செயல்பாடுகளுடைய எப்படி இருக்குன்றத சொல்லி தான் முடிக்கிறாங்க. ஆனால் இங்க நான் சொல்வதெல்லாம் மரியாதை நல்லசாமி அவர்கள் நல்ல கருத்துக்களை அவர் சொல்லக்கூடியவர் என்றால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை வலியுறுத்தலாம்னு தான் நாங்கள் சொல்றோம். அவங்க நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தான் நாங்கள் சொல்றோமே தவிர அனைவருடைய கருத்தையும் கேட்டு அடுத்த நகர்வுக்கு போவதற்காகத்தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதுக்காக இதுல எதுவுமே பயன் இல்லை அப்படின்னு சொன்னா இல்ல. ஆண்டாண்டு கால தமிழகத்தின் பிரச்சனை இருக்கிறதுல விவசாயிகள் பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை எல்லாம் நம்ம ஏதோ நாளைக்கு புதுசா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு விவசாய சங்கங்கள் நம்ம எல்லாம் பேசி பேசி களைத்து போன விஷயங்கள் தான். புதிதாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் தீர்மானம் பல நிறைவேற்றப்பட்டு விட்டது. என்ன பலன் வந்ததுன்னு கேட்கறாங்கல்ல, அதைத்தானே திரு ஐயநாதன் அவர்கள், திரு நல்லசாமி அவர்கள் கேட்கறாங்க. இப்போ பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகிறது. என்ன நடக்க போகுதுன்னு எந்த போராட்டம் நடைபெறாமல் இருந்து விடுகிறதா? அந்த போராட்டத்தின் மூலம் தான் ஒரு அடுத்த கட்ட நகரை, ஒரு அழுத்தத்தை ஆட்சியாளர்கள் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்பொழுது தீர முடியாதுக்கு இப்போ இந்த அளவிற்கு விவசாயிகள் பிரச்சனை எப்பொழுதாவது மோசமாகி இருக்கிறதா பார்த்துருக்கணுமா? பல ஆண்டுகளாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் கணக்கில் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விவசாயிகள் நலன் புறக்கணிக்கப்படுகிறது. அப்படி புறக்கணிக்கப்படுவதன் காரணமாக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் கொத்து கொத்தாக ஒரு 300 பேர் மடிந்திருக்கிறார்கள் என்ற சூழ்நிலை இது ஒரு அவசிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசுக்கும் இங்கே செயல்படாத மாநில அரசு நாங்கள் சொல்லிட்டோம். இவருடைய கடமையை இன்னும் நாங்கள் வலியுறுத்துறோம். நீங்களும் உணர்ந்து உங்க அரசு நாளைய தீர்மானம் செயல்படாத அரசை செயல்பட வைக்கும், மத்திய அரசுக்கு காது கொடுக்க வைக்கும். நீங்க நம்புறீங்க? பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்கின்றோம், மக்களுக்கான அவர்களுடைய குரலாக நாங்கள் ஒலிக்கின்றோம் என்ற அளவுல தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் எடுத்து போறோமே தவிர இதுல இந்த அரசியல் ஆதாயமோ இல்ல கூட்டணி கணக்கு கூட கிடையாது. திரு ஐயநாதன் அவர்களிடம் விவசாயி பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறோம். அங்கு பலரும் கோரிக்கை வைக்கிறார்கள், எதுவுமே நடக்கலை. விவசாயிகளும் சொல்றாங்க நாங்கள் இவ்வளோ பேர் கோரிக்கை வைத்தும் எதுவுமே கேட்கலை அப்படின்றத டெல்லியில் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல ஒரு அரசியல் அழுத்தம் இந்த மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் வாயிலாகத்தானே இருக்க முடியும். பாருங்க, இப்போ ஐயா அவர்கள் மதிப்பிற்குரிய திரு முத்தரசன் ஐயா அவர்கள் பேசும்போது காவிரி மேலாண்மை வாரியத்தையே முடக்கக்கூடிய ஒரு சட்டத்தை குறிப்பிட முன்வந்தார். இப்பொழுது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு தீர்ப்பாயத்தை தகராறு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் உமா பாரதி அவர்கள். அது நமது காவிரி மேலாண்மை வாரியத்தையே குலைத்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, ஐயத்தின் காரணமாகத்தான் தஞ்சாவூரில் 19 நாட்களாக கலெக்டர் அலுவலகத்திற்கு வெளியே ஐயா முத்தரசன் தலைமையில் அவ்வளோ பெரிய போராட்டம் மணியரசன் தலைமையில் நடந்துச்சு. இப்போ அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. நல்ல வேளை அது விவாதிக்காமலே போயிடுச்சு இந்த கூட்டத்தொடரில். இந்த 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 கூட்டத்தில் அது விவாதிப்பாங்களா அப்படின்ற கேள்வி என்றது முக்கியமானது. அது ஐயா முத்தரசன் சொன்னதை போல அது விவாதித்தார்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று நான் கேட்குறேன், விவசாயிகளினுடைய பிரச்சனை அப்படின்றது இந்த நாடு தழுவிய பிரச்சனை.
இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது கூட்ட போகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடாளுமன்ற கட்சியாக இருந்துட்டு அங்க மற்ற மாநிலங்களோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு திமுகவோ அல்லது அதிமுகவோ ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்ன பண்ணிருக்காங்க? ஏன் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையே, நடக்கலையே. நான் ஒன்னு சொல்றேன், உடனே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரிசாவை சேர்ந்த ஒரு எம்பி பேசுறாரு, விவசாயிகளினுடைய தற்கொலை அதிகரித்து கொண்டே வருகிறது, இந்த அரசு கவனம் செலுத்த மாட்டேங்குது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் சொல்றாரு, எங்களுடைய விவசாயிகள் இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 400 பேர் செத்து இருக்கிறாங்க, தற்கொலையும் பண்ணிட்டு இருக்காங்க, செத்தும் போயிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இடைமறித்த அதிமுகவினுடைய உறுப்பினர் எம்பி தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காரு, அப்படியான சாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பதிவாக இருக்குது. இன்னைக்கு நான் பேசும்போது நமது அமைச்சர் அங்கே இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இப்படி பேசியிருக்கிறது பதிவாயிருக்கு, நீங்க வேணா பாத்துங்க அப்படின்றாரு. என்னது இது? இங்க 400 பேர் பேசுறதா நம்ம இதுல வாதிச்சுட்டு இருக்கிறோம், அங்க அது ஒரிசா எம்பி சுட்டி காட்டுறான், இங்க வந்துட்டு எம்பி இல்லைன்னு சொன்னாரு. இதெல்லாம் என்னது இது? எப்படி போனா எப்படி நம்மளுக்கு வந்து உரிமை கிடைக்கும் சொல்லுங்க? இல்ல நான் கேட்பது இந்த மாநிலத்தை தாண்டி செயல்படக்கூடாது அப்படின்னு மாநிலத்தோட கட்சிகள் கட்டாயம் இருக்கு. இல்ல திரு ஐயநாதன், சட்டமன்றத்தில் இல்லாத கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பல விவசாய சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நம்முடைய தீர்மானம் என்ன, அதற்கு ஒரு அரசியல் அழுத்தம் தரக்கூடிய முயற்சியை இதெல்லாம் இல்லங்க நீங்க சட்டமன்றத்திலே நாடாளுமன்றம் அது முடியலன்னு தானே அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள். அப்ப நீங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துட்டு அவங்க வரல அப்படின்னா பரவாயில்லையா? எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்கணுமே. நீங்க ஏன் அப்படி கொடுக்கலங்கறீங்களா? கொடுக்கலையே. அதிமுகவையும் நீங்க பாஜகவையும் ஏன் தவிர்க்கணும்? உங்களுக்கு என்ன நம்மளுடைய ஸ்ட்ரெங்த் இருக்குது? பார்லிமெண்ட்ல நம்மளுடைய ஸ்ட்ரெங்த் என்னங்க? அந்த ஸ்ட்ரெங்த்தை ஏன் நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்ற நான். நீங்க இந்த இடத்துலயே நீங்க இந்த விஷயத்துல நீங்க ஒண்ணா சேரலன்னா எந்த விஷயத்துல நீங்க ஒண்ணா சேர போறீங்க? திரு முத்தரசன், பாஜகவிற்கு அழைப்பு இல்ல, உடனே பாஜக பரஸ்பரமாக குற்றம் சுமத்திட்டாங்க, திமுக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவான குரல் என்றால் அவர்களை எல்லாம் அழைச்சிருக்கணும்ல. ஒருவேளை ஒரு புதிய கூட்டணி கணக்குக்காக இடதுசாரிகள் வர வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு அழைப்பு இல்லையோ? அதை இடதுசாரிகளும் விரும்புறாங்களோ? அதாவது ஸ்டாலினை வந்து முரசொலியில் எழுதுகிற கடிதத்தோட இந்த கூட்டத்தை தயவு செஞ்சு ஒப்பிடக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா எங்களுக்கு கட்சிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற கடிதத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி குறித்து, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக மட்டுமே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அரசியல் என்று சொல்லுகிற பொழுது அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிற பொழுது திரு ஐயநாதன் அவர்கள் சொன்னார்கள், காவிரி மேலாண்மை பிரச்சனை குறித்து நிச்சயமாக அது குறித்து விவாதிக்கப்படும். என்றால் தமிழ்நாடு இதில் வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசாங்கம் அதற்கு துரோகம் செய்கிறது, ஆகவே அது விவாதிக்கப்படும். விவசாயிகளுடைய கடனை மாநில அரசு மத்திய கால கடனாக மாற்றி அமைத்திருக்கிறது, அதை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏற்கனவே கடந்த காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, அதை முன்னுதாரணமாக கொண்டு தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் போதுமானதல்ல, அதுவும் 5 ஏக்கருக்கு மட்டும்தான் அந்த நிவாரணம் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விவசாய தொழிலாளர்கள் புறக்கணிக்க, இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்குத்தான் இந்த கூட்டமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆட்சி குறித்து இது ஆட்சியை அகற்றுவதற்கான இந்த கூட்டம் அல்ல. அதற்காக கூட்டப்படவும் இல்லை, அந்த நோக்கில் நாங்கள் கலந்து கொள்ளவும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்திற்கு எதிர்கட்சி அழைக்க முடியாது, அதிமுகவை எதிர்கட்சி அழைக்க முடியாது. ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மற்றவர்கள் குறிப்பிடுவதைப் போல இந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அவர் ஏற்பாடு செய்ய தவறிய காரணத்தினால், ஏற்பாடு செய்யாத காரணத்தினால் பிரச்சனைகள் கொழுந்துவிட்டு எரிகிற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு, உங்கள் நோக்கத்தை நான் சந்தேகிக்கல, ஆனா உங்கள் தரப்பில் இருந்து கூட எடப்பாடி தலைமையிலான அரசுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்ற கோரிக்கையை நீங்களும் வைக்கல. நீங்க அவர்களை அரவணைப்பதற்கான முயற்சியை எடுக்கல. அதாவது நம்முடைய இப்போ பாட்டாளி மக்கள் கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு, திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பல பேர் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லி செய்கிற விஷயமே அல்ல. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் துரோகம் அளிக்கிறது, வஞ்சிக்கிறது, புறக்கணிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். மாநில முதலமைச்சருக்கும் தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும்.
அப்போ அந்த கட்சி அதற்குள்ள ஒரு முயற்சி ஆளுங்கட்சி என்கிற முறையில் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். அந்த முயற்சியை ஒரு மேற்கொள்ளாத பட்சத்தில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிற பொழுது எதிர்கட்சி எப்படி ஆளுங்கட்சியை கூட்ட முடியும்? அது எப்படி சாத்தியம்? அது எப்படி அது நடைமுறை சாத்தியம்? நிச்சயமாக நடைமுறை சாத்தியம் அல்ல. ஆளுகிற அரசாங்கத்திற்கு நிர்பந்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பை அவர் அனுப்பியிருக்கிறார். எல்லோரிடத்திலே தொலைபேசியிலும் நேரடியாக பேசியிருக்கிறார். எங்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. தொலைபேசியில் ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றமே தவிர இங்கே நடைபெறுகிற ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. ரெண்டாவது, இப்படி போராடுவதன் மூலமாக நடத்தும் பயனுண்டா என்ற ஒரு கேள்வியை இங்கே முன்வைத்து விவாதித்தீர்கள். நடைபெறுகிற ஒவ்வொரு சாதனைகளும் கட்சிகளுடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் நடைபெற்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என தமிழ்நாடு அரசாங்கம் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அறிவிக்கப்பட்டு என்று சொன்னால் அதற்கு காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தை எங்கள் கட்சி நடத்தியது. குறிப்பாக திருவாரூரில் இந்த போராட்டம் நடைபெறுகிற பொழுது மகாலிங்கம் என்கிற ஒரு விவசாயி போராட்ட களத்திலே இறந்து போனார். அதற்கு பிறகுதான் மாநில அரசிடமிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்து 4 அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகுதான் அதிகாரிகளை அமைச்சர்களை மாவட்டங்களுக்கு அனுப்பி அதன் பிறகுதான் முதலமைச்சர் தமிழ்நாட்டை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என அறிவித்தார். ஆக போராட்டங்கள் இயக்கங்கள் நடத்துவதன் மூலமாக அரசாங்கத்தின் நிர்பந்திப்பதன் மூலமாக தான் அரசாங்கம் ஓரளவுக்கு பிரச்சனைகளை தீர்க்க முன் வருகிறது. நான் இதுல போராட்டம் பயனில்லை, கட்சி கூட்டம் பயனில்லை என்று நாம் விவாதிக்க. உங்களுடைய கருத்துக்களை தாண்டி இன்னொரு கேள்வியாக நான் பார்ப்பது, கடந்த முறை கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் வாசன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த முறை அவர் வாசன் கலந்துக்குவாரா என்ன என்பது பற்றி அவர் தெரிவிக்கவே இல்லை. அதற்குள் ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரம் இருக்கிறது என்பதை உங்களால தவிர்க்க முடியுமா? கடந்த முறை இருந்தவர் இன்னைக்கு இல்லை, ஏன்னா அவர் ஓபிஎஸ் அணியில இருக்கிறார். இன்றைக்கு இடதுசாரிகள் இருக்கிறீங்க. அப்போ ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரம் அப்படின்றத தவிர்க்க முடியுமா? எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல 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 கூட்டணிக்கும் அதாவது அரசியல் கூட்டணிக்கும் இந்த கூட்டத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகிறது என்பது எல்லோரும் நம்ம அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு உண்டா இல்லையா, தீர்க்க வேண்டியது யார், தீர்க்க வேண்டியவர்களுக்கும் நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறதே தவிர அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு இப்படி ஒளிவு மறைவாக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் அல்ல. எந்த கட்சிகளும் அதற்கு அப்படி இது தெரியாம யாரும் கலந்து பிரச்சனையின் அடிப்படையில் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. பிரச்சனையின் அடிப்படையில் நான் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். பிரச்சனைகள் நாளைக்கு விவாதிக்கிற பொழுது, நாளைக்கு தீர்மானத்தின் பொழுது உங்களுக்கு தெரியும். பேசுவோம். திரு துரைக்கண்ணா அவர்கள்ட்ட இது புதிய கூட்டணிக்கான அச்சாரமோ, இதற்குள் அரசியல்லாம் இல்லை. எப்படி விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய அரசை நம்பல, பலமில்லாத அரசு, அதனால் நாங்க டெல்லியில போய் போராடுகிறோம் என்று சொல்வதை போலத்தான் நாங்க ஆளுங்கட்சி கூட்டல, நாங்க கூட்டுகிறோம் அப்படின்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதில் எந்த அரசியலும் இல்லை, கூட்டணிக்கான அச்சாரம்லாம் இல்லைன்றது தான். இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு போராட்டத்தையோ இயக்கத்தையோ முன்னெடுக்கிறது என்றால் அதில் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. நிச்சயமாக அதை தவிர்க்க முடியாது. கடந்த முறை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1-2 மாதங்களிலேயே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அறிவாலயத்தில் கூட்டியிருந்தாங்க. அங்கே பெரும்பான்மையான கட்சிகள் வரலை. ஒரு சில விவசாய அமைப்புகள், திமுகவினுடைய தோழமை கட்சிகள், அதனுடைய ஆதரவு நிலையில் இருந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே பங்கெடுத்தது. பல தீர்மானங்கள் போட்டாங்க. அந்த தீர்மானங்களுடைய விளைவு என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதனால் என்ன நடந்தது என்பது நமக்கு இன்னும் முழுமையாக தெரிய வரலை. இப்போது ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல பெரும்பான்மையான கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற பிரதான கட்சியாக அதிமுக, அதனுடைய 2 பிரிவுகள், பாரதிய ஜனதா கட்சி, இதற்கு அழைப்பே இல்லை. ஏற்கனவே அழைப்பு அனுப்பப்பட்ட பாமக, மதிமுக, தமாக உள்ளிட்ட தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பார்களா என்பதும் சந்தேக நிலையில் இருக்கிறது. திமுக ஆதரவு நிலை எடுக்க வேண்டும் என்கிற உணர்வுடைய கட்சிகள் மட்டுமே இதில் பங்கெடுத்திருப்பதாகத்தான் கருத முடிகிறது. எனவே நிச்சயமாக இதில் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களோ, ஒரு விவசாயத்திற்காக விவசாயிகளுக்காக கூட்டப்படுகிற கூட்டத்தை நம்ம இப்படிதான் பிரிச்சு பார்க்கணுமா? இப்ப நான் உங்களிடம் கேட்கிறேன், இப்போ கடந்த முறை என்ன அந்த தீர்மானத்துக்கு என்ன வலுன்னா, தமிழக அரசு ஜெயலலிதா தலைமையில் ஏற்பட்டு இந்த முதலமைச்சராக இருந்தபோது பல தீர்மானங்களை ஏற்றி எதுவுமே நடக்கல, அதற்காக நம்ம தீர்மானமே நிறைவேற்றாம இருக்கிறோமா சட்டமன்றத்தில்? இல்லை, நிச்சயமாக அழுத்தம் அதிகமாக அடுத்தடுத்து அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என்பதும்
சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ கொடுக்க வேண்டும் என்பதும் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அது செயல்படணும். இந்த இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்தளவில் டெல்லியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தேசிய கட்சிகள், அது காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், தமிழகத்தில் ஒரு புறந்தள்ளுகிற ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் செயல்படுகிறாங்க. அதற்கு ஒரு மிக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த கடமை இருக்குது. நிச்சயம் பிரதான எதிர்க்கட்சிக்கு அது அந்த கடமை இருக்கிறது. அனைத்து கட்சிகளையும் ஐயா நல்லசாமி சொன்னது மாதிரி அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவங்க பங்கேற்கலைன்னா அவங்க வெளிப்பட்டுக்கட்டும், அவங்க மக்கள் மத்தியில் அவங்க புறந்தள்ளப்படுவார்கள், வெளிப்படட்டும். ஆனால் அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு பொது அரங்கத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி ஒரு மிக அழுத்தத்தை அங்கே மத்திய அரசுக்கு கொடுத்து அதன் மூலமாக விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க அவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான். திரு நல்லசாமி, விவசாயிகள் வேறு என்னதான் எதிர்பார்க்கிறீங்க? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் இதனால ஒரு பலனும் இல்லை அப்படின்றீங்க. ஒரு கட்டத்தில் நாங்க தனித்து போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றீங்க. அப்ப தமிழக அரசியல் கட்சிகள் என்னதான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஐயா, நாளைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதா சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் இப்போ எனக்கெல்லாம் அழைப்பு இல்லை, சொல்லுங்க வேணாலும் நான் வர்றேன். அதாவது என்ன சொல்ல போறாங்கன்னு, அதில் காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்திட வேண்டும், ஒழுங்காற்றுக்குழு அமைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினா, ஒழுங்காற்றுக்குழு அமைச்சதுன்னா காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துருமா? வரப்போகிறது இல்லைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தீர்ப்பே தவறு, இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது, சீராய்வுக்கு உட்படுத்தணுங்கிறதா என்னுடைய வாதம். இதை விவாதிக்க அவங்க தயாரா? நான் சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து அவங்க சொல்லுவாங்களா? நான் சொல்கிறேன், அதாவது கர்நாடகாவில் 483 டிஎம்சி தண்ணி ஜெனரேட் ஆகுது, உற்பத்தி ஆகுதுங்கிறது தீர்ப்பில் சொல்கிறாங்க. இந்த 483 டிஎம்சியில் கர்நாடகாவுக்கு 270, தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு 192, கேரளாவுக்கு 21. இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை கேரள நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் திறக்கணுங்கிற தீர்ப்பு. ஜூன் முதல் மே வரை 192 டிஎம்சி திறக்கணுங்கிற தீர்ப்பு. எங்கே தேக்கி வைக்கணும்? கர்நாடக நீர்த்தேக்கங்கள். இந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய தண்ணி எதுக்கு அவங்க அணையில் தேக்கி வைக்கணும்? கடந்த ஆண்டு நடப்பாண்டில் பற்றாக்குறை, பருவமழை குறைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு உண்டான தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி, கர்நாடக உண்டான தண்ணி ரெண்டையும் எடுத்து ஒரு போக சாகுபடி பண்ணிட்டாங்க. இப்ப கர்நாடகாவில் தண்ணி இல்லை, உண்மை. இப்ப வந்து திறக்க முடியுமா? முடியாது. காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினாலும் முடியாது, ஒழுங்காற்றுக்குழு அமைச்சாலும் முடியாது. சொல்றேன் கேளுங்க. இறுதியா எனக்கு நேரமின்மை, இது பெரிய பிரச்சனை, எனக்கு நேரமின்மை இருக்கிறது. தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் திரு நல்லசாமி, தலைப்புல விவாதிக்கலாம். என் கேள்விக்கு வந்துருங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழக அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஒரு ஒற்றை வரியில சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டமும் வேண்டாம்னா வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஒற்றை வரியில பதில் சொல்லுங்க. இப்ப நாளைக்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினால் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கன்னு விவாதிக்க சொல்லுங்க. வேணா நான் வந்து சொல்றேன், என்னை வர சொல்லுங்க, எனக்கு அழைப்பு கிடையாது, என்னை வர சொல்லுங்க, நான் விவாதிக்கிறேன். ஸ்டாலின் பதில் சொல்லிட்டு, முத்தரசன் பதில் சொல்லிட்டு, ஆண்டவனே பதில் சொன்னாலும் நான் விவாதிக்க. நல்லசாமி அவர்களுக்கு நல்லசாமி அவர்களுக்கு விவசாய பிரச்சனையை தாண்டி அவருக்கு அழைப்பு விடுக்கலன்றதுதான் பிரச்சனையோ? போட்டு உங்களுக்கு அழைப்பு இல்லாததுதான் பிரச்சனை, உங்களுக்கு அழைப்பு இல்லாததுதான் பிரச்சனையா? அது இல்ல நான் சொல்லல. அதாவது இல்ல நான் வந்து இல்ல நான் பிரச்சனைன்னு சொல்ல. காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினால் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியுமா? அத அந்த கூட்டத்தில் விவாதிக்கிறாங்களா இல்லையா? சரி, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினால் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விட முடியாது. தீர்ப்பு தவறு, தவறான தீர்ப்பு. ஒரே ஒரு கருத்து, இல்லாத ஒரு எப்படி தடங்கா சுருக்கமா, அதாவது என்னன்னா, இந்த விவசாயிகள் எல்லா கட்சி தலைவர்கிட்ட சொல்லிட்டு ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மறுக்கிறாங்க. சரி, கண்ணதாசன் அவர்தான் சொல்லுங்க, வர சொல்லுங்க வாதத்துக்கு. விவசாயிகள் பிரச்சனைன்னு நம்ம எதை எதிர்கொள்றோமோ இது இந்தியா தழுவிய பிரச்சனை. இந்த மாநிலத்திற்கு வெளியே உள்ள உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இப்பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். சரி, நன்றி. நான் 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நல்லசாமி அவர்களுக்கும் திரு முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.